இறங்க போறோம். இங்கேயே குளிருது. நாங்க வேற பிளான்ல சட்டை பண்ணிட வந்துட்டோம். குல்லா கூட இல்ல. என்னடா இது? ஹாய் கைஸ், இன்னைக்கு சென்னை டு டெல்லி டிராவல் vlog தான் பார்க்க போறோம். ஒரு சின்ன வேலை டெல்லியில இருக்கு, அதை முடிச்சுட்டு வேற என்ன பிளான் இருக்கான்னு பார்க்கணும். வேலை எப்போ முடியும்னு தெரியல. அந்த வேலை முடிஞ்ச உடனே டெல்லி ஃபுல்லா நம்ம சுத்த போறோம், ஃபன் பண்ண போறோம், என்ஜாய் பண்ண போறோம். எல்லாத்தையும் பின்னாடி பாப்பீங்க. எங்கெங்க போறோம்ன்றத வீடியோல பாருங்க. வீடியோல பின்னாடி நெக்ஸ்ட் பாப்பீங்கன்னு சொன்னோம். ஏர்போர்ட்டுக்கு மெட்ரோ வழியாக போயிடலான்னு ஷார்ப்பாக 5 o'clockலாம் கோயம்பேடு மெட்ரோ வந்துட்டோம். சென்னை டு டெல்லி 7:50 AM ஏர் இந்தியா ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் சேர்த்து 50K ஆயிடுச்சுங்க 3 பேருக்கும். அதாச்சும் ஆளுக்கு கிட்டத்தட்ட 16K வந்துடுச்சு. நீங்கள் புக் பண்ணுறப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா 10 to 12Kலேயே முடிச்சிடலாம். நாங்கள் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் புக் பண்ணோம், அதனால தான் ப்ரைஸ் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் நார்மலாக செக்இன்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். ஏர் இந்தியாவில் பிடிச்சது என்னன்னா ஃப்ரீ மீல் எப்போவுமே கொடுத்துருவாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே கிளவுட் சோர் அழகுலாம் ரசிச்சுட்டே இருந்தோம். பார்த்தா அதுக்குள்ளே டெல்லியே வந்துருச்சு. அப்புறம் டெல்லி ஏர்போர்ட் இறங்குனதுமே ஹல்திராம்ஸ்ல நல்லா இல்லாத பானிபூரி ஒன்று சாப்பிட்டு வெளியே போனோம். மெட்ரோ ஸ்டேஷன்ல பசங்க கில்லி ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம பையனும் கொஞ்சம் ஆடுறன்ற பேர்ல தூக்கி கார்கரேட்ல அடிச்சிட்டோம். அங்கிருந்து கிளம்பிட்டோம். டெல்லியில் ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிளான் பண்ணலான்னு இருந்தோம். நீங்கள் மணாலி வர மாதிரி இருந்தீங்கன்னா இதே மாதிரி மார்னிங் ஃப்ளைட்டே போட்டுவாங்க. அப்போ தான் ஈவினிங் வரைக்கும் நம்ம டெல்லியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30 மேலே தான் மோஸ்ட்லி மணாலிக்கு போகிற பஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம 5:30 மேலே பஸ் ஏறணும்னா அடுத்த நாள் காலைல 8 o'clockலாம் மணாலியில் போய் கொண்டு போய் ரீச் ஆகிடுவோம். இன்னைக்கு டெல்லிக்கு வந்த வேலை சீக்கிரம் முடியாது போல இருக்கு. ஒரு 2-3 days ஆகுது. அதனால நாங்கள் பக்கத்தில் எங்கேயும் சுற்றுறதுக்கு பதிலாக டேரெக்டாக கசோல் போயிட்டு வரலான்னு இருக்கோம். கசோல் டைரக்டா போறது இல்ல, ஃபர்ஸ்ட் மணாலி போறோம். மணாலி போயிட்டு அங்க ஒன் டே வந்து என்ன பண்ண போறோம், பேராகிளைடிங், அந்த ரிவர் ராஃப்டிங், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு, அதுவும் வீடியோல எவ்வளவு பிரைஸ் ஆகுது என்ன இதுன்னு எல்லாமே சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறம் அங்க ஒன் டே தங்கிட்டு அதுக்கப்புறம் கசோலுக்கு போறோம். கசோல்ல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்கும், அதை நாங்க என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப டெல்லி வந்து வர போறோம். ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆகுது, பஸ் எவ்வளவு ஆகுது, எல்லாமே செலவாயிடுச்சுடா. இது எல்லாமே நான் வந்து வீடியோல அப்டேட் பண்றேன். ஃபிளைட் டிக்கெட் மட்டுமே எங்களுக்கு வந்து 50,000 ஆயிடுச்சு அப் அண்ட் டவுன் டெல்லிக்கு. 50,000. அப்புறம் இங்க இருந்து பஸ்ஸுக்கு வந்து எவ்வளவு போட்டோம் நம்ம, 3 பேருக்கும் சேர்த்து 2,000 மணாலி போறதுக்கு. அங்க வந்து ஒரு 4 hours டிராவல்ல கசோலுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் பிளான். ஃபுல் வீடியோ நீங்க பாருங்க, என்னென்ன ஸ்பாட் இருக்கு எல்லாமே நான் ஃபுல் வீடியோல சொல்றேன். டெல்லி டு மணாலி 12 hours ஆகும் போகிறதுக்கு. ஸோ புக் பண்ணும்போதே வால்வோ 9600 ஒரு பஸ் இருக்கும். அது புக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அப்படியே படுத்து ஜம்முன்னு தூங்கிட்டே போயிடலாம். அண்ட் போகிற வழியில் நடுவில் ஒருத்தில் ஸ்டாப்பிங் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே மெனு கார்டு இருக்கும். அந்த மெனு கார்டு பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள் ரேட்டு. ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துல ஸ்கேம் நடக்கும். மெனு கார்டே இருக்காது. நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அது ரேட்டை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். எனக்கு அங்கே போகும்போதே செம குளிர், அதெல்லாம் நீங்களே பாருங்களேன். 10 செல்சியஸ் தான் கட்டுது. தாங்கல. நம்ம உள்ள போனோம், அங்கெல்லாம் மைனஸ்ல போயிட்டு திரிகிறாங்க நம்மள. அசிங்கமா இருக்கு. இதுல தானே வந்திருப்போம் நினைக்கிறேன். நம்ம ஒரு காஃபி 90 ரூபாய். நைட்டு நல்லா தூங்கிட்டு மார்னிங் ஏஞ்சிட்டோம். நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு விஷயம் மவுண்டன்ஸாக தான் இருக்கும். சென்னை வெயிலெல்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி குளிர் பனி எல்லாம் பார்க்குறதுக்கே செம ஃபீலாக தாங்க இருந்துச்சு. இறங்க போகிறோம், இங்கேயே குளிருது. நாங்கள் வேற பிளான்லாம் சட்டை பண்ணிட வந்துட்டோம். गुल्ला கூட இல்ல. என்னடா இது भाई? गुड भाई, कितना रुपए भाई? ओरिजिनल वाला भाई, ஒன்னு வாங்கிக்கலாம். எவ்வளவு, कितना कितना रुपए? ये आएगा पूरा 200 है। 200 नहीं भैया, 200 ना भैया, 100 ना भैया। दो वांग रहा भाई, दो वांग करो दो भाई। भाई दो वांग रहा भाई, 100 करो भाई। 100 200 ஏய் குல்லா எனக்கு வேணும் பாய். टू पीस ऐसे 100 का कैसे है?
கம்பல்சரி வேணும், வந்தோடனே இறங்கணும், வாங்கிடுங்க. ஐயோ கிளவுஸ் பத்தி வேணாம், வேணா வாங்கிக்கலாம். நோ வெல்கம் டு மணாலி. ஃபுல்லி கவர்டாக இருக்கும். இந்த 2 குல்லாவும் அப்புறம் இந்த இதுவும் சேர்த்து 100 rupees தான். 250 கேட்டாங்க. அது கொஞ்சம் அடிச்சு பேசினதுக்கப்புறம் 100 rupeesக்கே வாங்கிட்டாங்க. நல்லா செட்டிங்காக இருக்குது. இது போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனாலும் கையெல்லாம் வந்துடுது, நடுங்குது. நானே ஏதோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்க வீடியோ பொதும் வருது. இதை போட்டேன். இங்கேருந்து மால் ரோட் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு 550 meters இருக்கு. அதுக்கு ஒரு 200 கேட்டாங்க. 50 rupeesக்கு இப்போ இங்கேருந்து காரில் நம்ம போகிறோம். அங்கேருந்து நம்ம ரூமுக்கு ஒரு 100 meters இருக்கும். அங்கே நான் போயிட்டு உங்களுக்கு ரூமை காட்டுறேன், வியூவை. பாய் பாய். நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அப்படியே இதுக்குள்ள வாக்கிங் போனால் நம்ம ரூமுக்கு போக போகிறோம். நம்ம ரூம் பேர் வந்து ட்ரிப்பி ஃப்ளை. மற்ற பிளேசஸ்லாம் நம்ம மால் ரோடுக்குள்ளேயே ஃபேமிலியாக வந்தால் தங்குற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் பாய்ஸாக வந்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்டோட நல்லா ஃபன் பண்ணுற மாதிரி தனியாக நம்மளுக்குன்னு இருக்க மாதிரி ரூம் நம்ம பார்த்துருக்கோம். இங்கேயே பைக் ரெண்டும் இருக்குது, கார் ரெண்டும் இருக்குது, எடுத்துக்கலாம். கைக்கு வச்சு ஒரு க்ளவுஸ் வாங்கியே ஆகணும்டா, முடியலடா. இல்லையா வந்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு இருக்கும், ட்ரிப்பி ஃப்ளைன்னு. அதுலேருந்து அப்படியே மேலே ஏறி போனோம். நம்ம மேலே ஏறவே கஷ்டமாக இருக்கும் போலியடா, பேக்லாம் தூக்கிட்டு. ஆமா பரவாயில்ல, ஒரு வே மாதிரி மேக் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களே. நடந்து நடந்து என்னடா இங்க வழியே இப்படி இருக்கு, தவழ்ந்துன்னு தான் போல இருக்கு. ஒருத்தன் அங்கேயே நின்ட்டான், எனக்கு மூச்சு வாங்குது. சீரியஸாக பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா இங்கே வராதிங்க, பசங்களாம் வந்தீங்கன்னா விட்டு வாங்க. இங்கேருந்து ஏறி அவ்வளோ தூரம் வரைக்கும் இறங்கி போகணும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏறி வந்தால் தான் இந்த மாதிரி மரங்கள், வியூ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் நம்ம இடத்துக்கு. ட்ரெக்கிங் மட்டுமே 500 meters மேலே ஏறி வந்தோன்னா இங்கே பாருங்க, ட்ரிப்பி ஃப்ளை. இங்கே இருந்து அப்படியே வியூ இருக்கும். ஹலோ, ஜெர்மன் ஷாப் மாதிரி இருக்கு. அந்த சைடு பார்த்த மாதிரி பால்கனி. அந்த ரூம் ப்ரோ 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 இந்த வியூவை பாருங்க கைஸ், வேற லெவலில் இருக்கு. ஸ்னோஃபால்லாம், ஸ்னோலாம் தெரியுது. அப்பா எல்லாம் மரம் ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு, சீசன் இல்லை போல. இது பாரு, அந்த செயின்ட் பெர்னார்ட் டாக் மாதிரி இல்லை, பயங்கரமாக இருக்கு பாரு, பயங்கரமாக இருக்கா இங்கேயோ. அங்கே பாரு அந்த சைடில் ஸ்னோல இருந்து எப்படி வெயில் பட்டு அப்படியே மிஸ்டா வருது பாருங்க. இந்த வீடியோல தெரியும் தெரியும் தெரியும். கச்சிதா போகிறோம் பார்த்து, ஒரே ஜம்ப் தான் கைஸ். ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நார்மலாக தான் இருக்கும். லக்ஸரியாக எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. பட் வியூ வந்து அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. சன்ரைஸ் அப்படியே ஆகுது, அந்த சைடு அப்படியே ஸ்னோ மவுண்டன்ஸ் அப்படியே தெரியுது பாருங்க, பக்காவாக இருக்கும். அந்த சைடு தான் நம்ம நார்மல் மணலில் ரூம் எடுக்கிறது எல்லாமே. பட் அங்கேருந்து இருக்க வியூவை விட இந்த சைடு சூப்பராக இருக்கும். இந்த மரத்தெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணவே சூப்பராக இருக்கும் கைஸ். அப்படியே வீடியோ எல்லாமே எடுத்துக்கலாம். இங்கே அப்படியே ஸ்னோ எல்லாமே தெரியுது.
வியூ பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது இந்த ரூம்லேருந்து பார்க்கும்போது. அந்த ஸ்னோலேருந்து அந்த ஃபாக் வந்து அந்த ஈட்டுக்கு அந்த வெளியே வருது, அது பார்க்க அப்படியே செமையாக இருக்குது பாருங்களேன். தெரியுதான்னு தெரியல கேமராவில், அப்படியே ஃபாக் மாதிரி வருது. அந்த ஸ்னோ மவுண்டன் ஸ்னோவில் கூட அங்கே அப்படியே தெரியுது ஃபாக். கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் ரூம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட முடியாது, ஓரளவுக்கு நல்லா ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்கே செட் ஆகாது. நீங்கள் பாய்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மேகி 50 rupees. ரூம்லேயே மேகி சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே கிளம்பிட்டோம் கைஸ். அப்படி போகும்போது தான் திரும்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்னு பக்கத்துலேயே டாமினோஸ் இருந்துச்சு, அங்கே நல்லா பீஸா 2 பீஸா வாங்கி வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலையாக போய் பைக் ரெண்ட் எடுத்தோம். பைக் ரெண்ட் எடுத்தால் தான் நம்மளுக்கு லோக்கல் சைட் சீயிங்க்கெலாம் ஈஸியாக இருக்கும். 1000 rupees வந்து 800 ரெண்ட்டு, 1000 rupees அட்வான்ஸ். 2 பைக் 2 ஹெல்மெட் கன்ஃபார்ம் போட்டுக்கணுமா? ஹெல்மெட் போடலாம் ஃபைன் 1000 rupees ஆகிடுன்றாங்க. அண்ட் 2 பேர் தான் பைக்கில் போக முடியும். நாங்கள் 3 பேர்ன்றதால 2 பைக்காக எடுத்துட்டோம். ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஹரி பைக்ஸ் கார்ஸ். இன்னும் 400 ஒரு பைக் ஸ்கூட்டர் தராங்க நம்மளுக்கு. பைக் எடுத்த அப்புறம் டேரெக்டாக மணாலியிலேருந்து குழு மணாலி கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே தான் இந்த பேராகிளைடிங், ரிவர் ராஃப்டிங் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையவே நடக்கும். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாலாக போட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம இறங்கி எந்த ஸ்டால் வேணால் கேட்கலாம். கேட்குறப்ப நம்ம ப்ரைஸ் அடித்து பேசணும். அவங்க ஈஸியாக 3000 4000 சொல்லுவாங்க. பட் பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டான கரெக்டான ப்ரைஸ்னால் 1500 வரைக்கும் நம்ம பேசலாம். போகிற வழியில் இந்த மாதிரி ஹாட் ஏர் பலூன்ஸும் நிறையவே பார்த்தோம். பட் நம்மளுக்கு பேராகிளைடிங் தான் வேணும்னு டேரெக்டாக அங்கேயே போயிட்டோம். நம்மளை வேன் வச்சு அவங்களே மேலே வரைக்கும், மவுண்டன் மேலே வரைக்கும் கூப்பிட்டு போயிடுவாங்க. அண்ட் நம்ம பேராகிளைட் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து பிக்கப் பண்ணி நம்மளை அந்த ஸ்டால்கிட்டே திரும்ப ட்ராப்பும் பண்ணிவிடுவாங்க. நம்ம அந்த பேராகிளைடிங் போகிற இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லோப்பாக இருக்கும். அந்த இடத்துல நடந்து போகிறதுக்கே உண்மையாக பயமாக இருந்துச்சு. நம்ம கரெக்டாக அங்கே போயிட்டு அந்த பெல்ட்டெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் அவர் ரெடியாக போகலாமான்னு கேட்டார். ஆனால் மூஞ்சில் சுத்தமாக சிரிப்பே இல்லை, ஃபுல் பயம்தான். அப்படியே ஒரு மாதிரி ஏன்டா அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்னு நின்றுட்டே இருந்தேன். சரி வந்துட்டோம், என்ன பண்ணுறது பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த ஏரில் கிளம்புன உடனேவே அந்த பயம் எப்படி போச்சுன்னு தெரில, ஃபுல் சிரிப்பு தான். செம்மையாக இருந்துச்சு அந்த வியூவும் அந்த இடமும், அந்த ஃபீலே செம்ம புதுசாக இருந்துச்சு எனக்கு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் அந்த ஒரு ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ அதெல்லாம் எப்படி வைக்கணும் கேமராலன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்படி அப்படின்னு கேமரா திருப்பி வைக்கும்போது அந்த வியூலாம் உங்களுக்கு கேமராலேயும் தெரிஞ்சிருக்கும். அதை விட நம்ம ரியலாக அதை நேரில் ஃபீல் பண்ணுறப்போ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உண்மையாக அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி, அவ்வளோ ஹைட்டில் வந்து நம்ம வானத்தில் பறக்கிற ஒரு ஃபீல் அது கொடுத்துச்சு. என் கூட இருந்தவர் வேறு எக்ஸ்ட்ரா 500 கொடுங்க, நான் உங்களுக்கு ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணி காட்டுறேன் வானத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எங்க வேணாங்க, அதெல்லாம் எனக்கு இதுவே போதும்ன்ற எவ்வளவோ சொன்னவர் வந்து இல்லை கட்டாயம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்க, இதெல்லாம் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படி இப்படின்னு சொன்னார். சரி நானும் இதுக்கப்புறம் எங்கேருந்து நம்ம பேராகிளைடிங் வர போகிறோம், இந்த வாட்டியே பண்ணிடலான்னு சொல்லி ஓகே 500 தரேன் பண்ணுங்கன்னு சொன்னது தான். சொன்னால் ஒரு ஸ்டண்ட்டு வானத்திலே ரவுண்ட் அடிச்சுனே இருந்தார். அப்புறம் சீசா மாதிரி இப்படி அப்படின்னு போயிட்டு வந்தார். ஆனால் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக சேஃபாக வந்து நம்ம லேண்டும் பண்ணிட்டாரு. கூடவே பின்னாடி 2 ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தாங்க, அவங்களும் அப்படியே பின்னாடியே வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. ஸோ 3 பேரும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துட்டோம். நாங்கள் போன நாள் வேறு காற்று ரொம்ப அதிகமாக. ஸோ ரொம்ப நேரம் இல்லை, கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் அந்த டியூரேஷன் 15 மினிட்ஸில் வந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே முடிச்சுட்டு கரெக்டாக அவங்க வேன்லேயே திரும்ப பிக்கப் பண்ணி அந்த ட்ராப் பிளேஸ்லேயும் வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் அங்கேருந்து ரிவர் ராஃப்டிங்க்கு வேறு ஒரு ஸ்டாலில் போய் கேட்டிருந்தோம் ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு ரிவர் ராஃப்டிங் பண்ணலான்னு நம்ம R116 தான் வந்திருக்கோம். பர் பர்சனுக்கு அவர் 2500 சொன்னார். பட் இப்போ பர் பர்சனுக்கு 315 பேசியிருக்கோம் 3 பேருக்கு. சொல்லிட்டு ஆகுது 1150. வீடியோகிராஃபிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அந்த நம்ம போட் ட்ரைவ் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்துடணும். ரிவர் ராஃப்டிங் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. லைக் டவுன் சொல்கிறப்போ டவுன் ஆகணும், ஜம்ப் சொல்கிறப்ப ஜம்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. நாங்கள் போகிறப்போ வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப அட்வென்ச்சரஸாக இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்லா தான் இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. பட் இந்த மே ஜூன் அந்த டைம்லாம் வந்தீங்கன்னா வாட்டர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குமா, ரொம்பவும் அட்வென்ச்சரஸாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அண்ட் எக்ஸ்ட்ரா வரப்போ எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஏன்னா ஃபுல்லாகவே ஈரமாயிடும். நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஸோ அந்த குளிருக்கும் அதுக்கும் நடுங்கிட்டே தான் திரும்ப ரூம் வரைக்கும் போனோம். அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மால் ரோட்டில் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்க டெசர்ட் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மணாலி டு கசோல் டு மலானா வில்லேஜ் தான் போயிருப்போம். அதுவும் 20 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரைடிங், ரெண்ட் பைக் எடுத்து போயிருந்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.